கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாட்டின் கோடை மழையினுடைய தாக்கம் நாளுக்கால் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மாலை நேரத்தில் இடிமுடன் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு கனமழை என்ற அளவுல பரவலாக சில மாவட்டங்கள் பெய்திருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினமும் மிக கனமழை என்ற அளவுல மழையானது பதிவாயிருந்தது. இந்த சில கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் 12 சென்டிமீட்டர் அளவுல மழை பெய்திருக்கிறது. தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மற்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சூழல் வரக்கூடிய அடுத்த 5 நாட்களுக்கும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த கோடை மழையின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பத்தினுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல அதிகபட்சமா ஈரோடு மாவட்டத்திலையும் அதே போன்று கரூர் பகுதியில் மட்டுமே 40 டிகிரி செல்சியஸ் மேல வெப்பம் பதிவாகி இருக்கிறது. வேலூரிலும் 40.2 என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது இந்த கோடை மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக தென்னிந்திய பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதாகவும், குமரிக்கடல் பகுதியின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதனுடைய காரணமாக காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு நமக்கு மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் தொடர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் கனமழை இருக்கும் எனவும், அதே போன்று நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்துல பரவலாக ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்பு இன்று முதல் நமக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலும் கனமழை என்ற அளவில் தொடரும் எனவும், வரக்கூடிய 19ஆம் தேதி வரையிலுமே கோடை மழை தமிழ்நாட்டில் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பத்தை பொறுத்தவரையிலும் கணிசமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்திருக்கிறது. குறிப்பாக வெப்ப அலைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 19ஆம் தேதி வரையிலும் இல்லை. அதே நேரத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேர வெப்பமானது இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதுவும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பெரும்பாலான பகுதிகளில் கோடை மழை மாலை நேரத்தில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால வெயிலின் தாக்கம் அதிக அளவில் உணரப்படாது என்ற அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் இயல்பான அளவை ஒட்டிய 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க.